அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு மாதிரி தேர்வு என்ற தலைப்பில் நாம் இன்றைய வினாக்களை காணலாம். இன்றைய முதல் கேள்வி, 2 உலகிற்கு அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் துண்டாஜி வாக் என்பது சரியானது. அடுத்து இரண்டாவது கேள்வி, சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை எது? இதற்கு சரியான பதில் ராய்கார் கோட்டை. மூன்றாவது கேள்வி, 1911ஆம் ஆண்டு இங்கிலாந்து மன்னர் 5ஆம் ஜார்ஜ் இந்தியாவிற்கு வந்தபோது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார்? இதற்கு சரியான பதில் ஆர்டின்ஜி பிரபு. அடுத்து நான்காவது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையாக மற்றும் ஒத்திசைக்கப்பட்ட முறையில் நடைபெற்றது? முழுமையாக அப்படின்னு பார்க்கும்போது ரிப்பன் பிரபு 1881. அதே நேரத்தில் இந்த மேயோ பிரபு அவருடைய காலத்தில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடைபெற்றிருக்கும். ஐந்தாவது கேள்வி, சீக்கிய பேரரசின் கடைசி மகாராஜர் யார்? யார் கடைசி மகாராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மகாராஜா துலீப் சிங். இவர் தான் ரஞ்சித் சிங்கோட புதல்வர். அடுத்து ஆறாவது கேள்வி, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இதற்கு சரியான பதில் பிபி வாடியா என்பது சரியான பதில். ஏழாவது கேள்வி, வரலாறு. 1907ஆம் ஆண்டில் டேஷ் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை உருவாக்கினார். இதற்கு சரியான பதில் செண்பகராமன் பிள்ளை என்பது சரியானது. அடுத்து எட்டாவது கேள்வி, மலபார் கடற்கரையில் 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்றியவர் யார்? இதற்கு சரியான பதில் சி கேலப்பன் என்பது சரியானது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, போரில் வென்றதன் நினைவாக தான் வெளியிட்ட நாணயங்களில் தன் பெயரினை 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து வெளியிட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் அலாவுதீன் பாமன் ஷா அல்லது அலாவுதீன் அசன் கங்கு. இவருடைய வேறு பெயர். இவர் தான் பாமினி சுல்தானத்தை நிறுவியவர். 10வது கேள்வி, தொண்டை மண்டலம் என்பது யாருடைய ஆட்சி பகுதி? யாருன்னா பல்லவர்கள். அவங்க தான் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு இந்த தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பல்லவர்கள். 11வது கேள்வி, சச் நாமா என்பது எந்த வரலாற்று நிகழ்வை விவரிக்கும் பாரசீக நூல்? எதுன்னு பார்த்தீங்கன்னா இது பாரசீக நூலில் ஆரம்பத்தில் அரேபிய மொழி நூல், பின்னாடி தான் இது பாரசீகத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டது. இது எதுனா அரபு மற்றும் சிந்து போர். முகமது பின் காசிம் சிந்து பகுதியை வென்றதன் அந்த வரலாற்று நிகழ்வை விளக்கும் நூல் தான் சச்நாமா. அடுத்து 12வது கேள்வி, அடிமை வம்சம் மன்னர் டேஷ் இயற்பெயர் உலுக்கான் ஆகும். இதற்கு சரியான பதில் கியாசுதீன் பால்பன். அடிமை வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் கியாசுதீன் பால்பன். இவர் 2ஆம் இல்பாரி மரபை சார்ந்தவர். இந்த சாகுல் கானி என்னும் 40 மேற்குழுவை ஒழித்தவர். அடுத்து 13வது கேள்வி, செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்ட பொற்காலம் என அழைக்கப்படுவது இந்திய அரசின் காலம் எது? எது இந்த செப்பு திருமேனிகள்னா யார் காலம் பார்த்தீங்கன்னா சோழர் காலம். ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா செம்பினால் செய்யப்பட்ட உருவங்கள் நிறைய செய்யப்பட்டது, அதனால் இந்த சோழர் காலத்தில் செப்பு திருமேனி காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 14வது கேள்வி, கூற்று காரணம். கூற்று, இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் நிதி அமைப்பை நிர்வகிக்கிறது. இது சரியான கூற்று. காரணம், அது நாணய கொள்கைகளை வகுக்கிறது மற்றும் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அப்போ கூற்றும் காரணமும் சரியாக உள்ளது. 15வது கேள்வி, டேஷாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம்படி இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் குறைந்தது 10% மற்றும் அதற்கு மேலும் உறுப்பினர்களை கொண்ட கட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்க மக்களவை தலைவரால் இயலும். எதுனா 1977. இந்தியாவே 2014-19 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவர் யாரும் கிடையாது. இப்போ 2024 இந்த லோக்சபா எலெக்ஷனில் வந்து தான் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாங்க. 10% ஓட்டு வாங்கணும், கிட்டத்தட்ட 54 மெம்பர்ஸ் இருக்கணும். 16வது கேள்வி, ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கிய முகலாய பேரரசர் 2ஆம் அக்பர் ஆவார். இது பதில் அதிலே இருக்குது. யார் வழங்கியிருக்காங்கன்னா 2ஆம் அக்பர். அடுத்து 17வது கேள்வி, டேஷ் பிரெஞ்சு அலுவலர்கள் வருகை தந்தபோது அவர்கள் ஜாக்கோபியன் கழகத்தை நிறுவினார்கள், மேலும் அங்கு ஒரு சுதந்திர மரத்தையும் நட்டினார்கள். யாருன்னா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம். 18வது கேள்வி, பொறுத்துக. ஜில்லஸ்பி, இந்த ஜில்லஸ்பி என்பது யாருன்னா வேலூர் கழகத்தை அடக்கியவர். அதுக்கு தான் சரியான பதில் வேலூர் கழகம்.
மஞ்சி என்னன்னா அவங்க வந்து சாந்தலர்கள் என்பது சரியானது. அடுத்தது ஜாக்கோபியன் கழகம் எங்கே இது பண்ணாங்க? ஸ்ரீரங்கப்பட்டினம் சரியானது. மங்கள் பாண்டே பாரக்பூர் என்பது சரியான பதில். அப்போ 3, 4, 1, 2 என்பது சரியானது. அடுத்து 19வது கேள்வி. ஆங்கிலோ வேத கல்லூரிகள் என்பது தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் DAV ஸ்கூல் டேஷ் என்பவரால் 1886 லாகூரில் நிறுவப்பட்ட ஒரு பள்ளி அமைப்பு ஆகும். இதற்கு சரியான பதில் மகாத்மா ஹன்ஸ்ராஜ் என்பது சரியானது. 20வது கேள்வி. உள்ளாட்சி தேர்தலை அதாவது லோக்கல் கவர்மெண்ட் இந்த தேர்தலை நடத்தும் அமைப்பு எதுனா மாநில தேர்தல் ஆணையம். அந்தந்த மாநிலத்திலே இருக்கும். மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு. 21வது கேள்வி. ராஜ்யசபாவின் தலைவர் யார்? இதற்கு சரியான பதில் குடியரசு துணைத் தலைவர். 22வது கேள்வி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம்? 1929 நிறுவப்பட்டது. 23வது கேள்வி. டேஷ் நாடு பெற்ற வெற்றியின் காரணமாக ஜவஹர்லால் நேரு சமதர்ம பொருளாதார கொள்கையை பின்பற்றினார். அந்த திட்டமிடுதலையும் பின்பற்றினார் அப்படின்னா சோவியத் ரஷ்யாவின் வெற்றியை காரணமாக. 24வது கேள்வி. தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போராடியவர் யார்? யார்னா பூலிதேவர். போராடி வெற்றியும் பெற்றார். 25வது கேள்வி. கிபி 1025 கஜினி முகமதுவால் தாக்கி அழிக்கப்பட்ட கோயில் எது? எதுனா முக்கியமான படையெடுப்பு சோமநாதபுரம் படையெடுப்பு. கஜினி முகமது எந்த ஆண்டு இறந்தார்? 1030 இறந்தார். அடுத்து 26வது கேள்வி. சத்திய சோதனை என்ற சுயசரிதை நூல் எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் நம்மளுக்கு தெரியும், மகாத்மா காந்தியடிகள். அப்போ ஜவஹர்லால் நேரு என்ன சுயசரிதை எழுதினார்னு கமெண்ட் பண்ணுங்க. 27வது கேள்வி. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான பதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜத்தை தொடங்கிய தயானந்த சரஸ்வதி. சரி, தயானந்த சரஸ்வதி அவர்களின் இயற்பெயர் என்ன என்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 28வது கேள்வி. இந்தியாவில் முதலில் மாநகராட்சி எங்கு கொண்டு வரப்பட்டது? இதற்கான பதிலை வந்து நான் உங்ககிட்டே கொடுக்குறேன் எங்கன்ட்டு. அது ஆண்டு மட்டும் 1688 என்பது சரி. 1688 எந்த இடத்துல கொண்டு வந்தாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 29வது கேள்வி. டேஷில் 1676 மராட்டியர் தளபதி வெங்கோஜி அரசராக பிரகடனம் செய்து ஆட்சி செய்ய தொடங்கினார். எந்த இடத்துலனா மராட்டியர் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதிகளில் ஆட்சி செஞ்சாங்க. அடுத்து 30வது கேள்வி. ஷெர்ஷா சூரி எப்போது மரித்தார்? எப்போனா 1540. 40 கிடையாது, 45. 40 வந்து நான் 40 கண்ணூசி போரில் ஷெர்ஷா சூரியை ஹுமாயூனை தோற்கடிச்சிருப்பார். 1545 கலிங்கார் கோட்டை முற்றுகையின் போது அந்த வெடி விபத்தில் இறந்துடுறாரு. 1545. 31வது கேள்வி. 261 கிமு 261 கலிங்க போரில் கலிங்க படைக்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் கலிங்க படைக்கு ராஜா அனந்த பத்மநாபன். இந்த 32 என்பது உங்களுக்கான கேள்வி. லால் குயிலா என்பது எந்த வகை கற்களால் கட்டப்பட்டதுன்ட்டு நீங்களே கண்டுபிடிங்க. இந்த லால் குயிலா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள செங்கோட்டை. சுதந்திர தின அன்னைக்கு பிரதம அமைச்சர் அங்கே தான் குடியேற்றுவார். அது எந்த கல்லில் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. 32. 33வது கேள்வி. 1540ஆம் ஆண்டில் பில்கிராம் போர் இடம்பெற்றது எங்கு? எந்த இடத்துல இந்த பில்கிராம் போர் என்பது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னோஜ். இந்த பில்கிராம் போருக்கு கன்னோசி போர் என்ற வேறு பெயரும் உண்டு. அடுத்து 34வது கேள்வி. பெதரா போர் அல்லது பெடரா போர் நடந்து முடிந்த தேதி என்ன? எந்த ஆண்டு இந்த போர் வந்து முடிவுற்றது? பெடரா போர். இதற்கு சரியான பதில் ஏ, நவம்பர் 25, 1759. இந்த போர் வந்து மிக முக்கியமான போர். ஏன்னா இந்தியாவில் டச்சுக்காரர்களோட இது வந்து இதோட முடியுது. இந்த போருக்கு அப்புறம் அவங்க எழும்பலை. ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு வலுவாக மாறுறாங்க அந்த நேரத்துலலாம். டச்சுக்காரர்களின் வீழ்ச்சிக்கு இந்த போர் தான் முக்கியமான காரணம். பெடரா போர். 35வது கேள்வி. அசோகரின் 2 தூண்களை டெல்லிக்கு கொண்டு சென்றது டேஷ் ஆவார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான பதில் ஃபெரோஷா துக்ளக்.
36வது கேள்வி, அரசியலமைப்பு என்ற கொள்கை எந்த நாட்டில் முதலில் தோன்றியது? எந்த நாட்டில்னா அமெரிக்காவில் தான் முதலில் தோன்றியது. ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருந்தது. இங்கிலாந்தில் இருந்தது எழுதப்படாத அரசியலமைப்பு. 37வது கேள்வி, 1969 மாநில உறவு குறித்து தமிழக அரசு நியமித்த குழுவின் தலைவரானவர் யார்? யாருடைய தலைமையில் மத்திய மாநில அரசு உறவு குறித்து தமிழக அரசு ஒரு குழு நியமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி. டாக்டர் பி.வி. ராஜமன்னார் என்பது சரியான பதில். அடுத்து 38வது கேள்வி, சுதந்திரத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட முதல் மொழிவாரி மாகாணம் எது? சுதந்திரத்துக்கு முன்பாக அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரிசா. சரிங்களா? சுதந்திரத்துக்கு பின்புன்னு கேட்டால் தான் அது ஆந்திர பிரதேசம். 39வது கேள்வி, போர்ச்சுகீசிய அரசன் ஹென்றி புனைவு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் பயணிகளை ஊக்குவித்ததால் அவர் வந்து பி. ஹென்றி டி நேவிகேட்டர் என்று அழைக்கப்பட்டார். புதிய கண்டுபிடிப்பு நாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஊக்குவித்தார். 40வது கேள்வி, பாபரின் படையெடுப்பின் போது பஞ்சாபின் ஆளுநராக இருந்தவர் யார்? பஞ்சாபோட ஆளுநராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடி என்பது சரியான பதில். 41வது கேள்வி, யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகம் வந்தபோது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்தவர் யார்னா சிலபத்ரா. அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் அந்த HOD பிரின்சிபல் மாதிரி இருந்தவர் சிலபத்ரா. 42வது கேள்வி, அர்ஷரது ஆட்சி காலத்தில் நிலோபிது எனப்படுவது எது? எதுனா அவருடைய ஆவண காப்பகம் தான் வந்து நிலோபிது என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 43வது கேள்வி, ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர்கள் யார் உருவாக்கினா ஹைதராபாத் மாநிலத்தில்? இதுக்கு சரியான பதில் பி. நிஜாம் உல் முல்க் அசப் ஜா என்பது சரியான பதில். 44வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் சரியாக உள்ளது. வங்காள சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தென்னாட்டு சிங்கம் முத்துராமலிங்க தேவர் சரியாக உள்ளது. மராட்டிய சிங்கம் சிவாஜி மகாராஜர் சரியானது. சிவகங்கை சிங்கம் சின்னம் மருது. தென்னிந்திய சிங்கம் சி. விஜயராகவாச்சாரியார். அப்போ இந்த பொறுத்துக அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 45வது கேள்வி, புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்ராச்சாரியார் பற்றி பல்லவர்களது குறிப்பிடுகின்ற கல்வெட்டு எது? என்ன கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா குடுமியான் மலை இசை கல்வெட்டு. இது எந்த இடத்துல இருக்குதுன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 46வது கேள்வி, குடுமியான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது? எதுனா வீணை. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் இந்த பரிவாதினி என்னும் வீணையை வாசிப்பதில் சிறந்தவன். 47வது கேள்வி, வீரத்துறவி என்று அழைக்கப்பட்டவர் யார்னா சுவாமி விவேகானந்தர். புரட்சி துறவி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் அது வள்ளலார். 49வது கேள்வி, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த கோஷுக்கு ஆதரவாக வாதாடியவர் யார்? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ், வல்லபாய் பட்டேல். இதுக்குன்னா சித்தரஞ்சன் தாஸ். இவர் தொடங்கின கட்சி பெயர் என்னன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆண்டில் தொடங்கினார் அப்படின்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். 50வது கேள்வி, பொறுத்துக. கட்சி நிறுவனர் சுதந்திரா கட்சி இதை தொடங்கினவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. கதர் கட்சி, இந்த கதர் கட்சியை யார் தொடங்கினா மோகன் சிங் பக்னா என்பவர் தொடங்குறாரு. சுயராஜ்ய கட்சியை யார் தொடங்குறா? போன இதிலே பார்த்துருக்குறோம். மோதிலால் நேரு இன்னொருத்தரும் தொடங்கியிருப்பார். யார்? சித்தரஞ்சன் தாஸ். ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்கினவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பது சரியானது. அப்போ 2, 3, 1, 4. அடுத்த 51வது கேள்வி, பின்வருவனவற்றுள் முதலாக பஞ்சாயத்து ராஜ் முறை செயல்படுத்தப்பட்ட மாநிலம் எது? எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டது? சரியான பதில் ராஜஸ்தான். 52வது கேள்வி, எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். எந்த இதில் காணப்படுகிறது மெலுகா என்ற வார்த்தை? எங்கன்னா இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு, இது மெசபடோமியா பகுதிகளில் காணப்படுகிறது. அடுத்த 53வது கேள்வி, நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? எந்த ஆண்டுனா 1926 நிறுவறாரு. யாருன்னா பகத்சிங். 54வது கேள்வி, பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது தொடர்புடையது எது? இறையிலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வரி இல்லாத நிலம். 55வது கேள்வி, பின்வரும் மசூதிகளில் வெற்றி கோபுரத்தால் மிகவும் பிரபலமான மசூதி எது? வெற்றி கோபுரம் எங்கே காணப்படுகிறது? எதுனா குவாத்துல் இஸ்லாம் மசூதி. ஏன்னா அந்த குதுப் மினாருக்கு பின்னாடி இருக்கும். அடுத்த 56வது கேள்வி, தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? இதற்கு சரியான பதில் ருக்மணி லக்ஷ்மிபதி என்பது சரியானது. 57வது கேள்வி,
கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, மேஜர் பானர்மேன் என்பது சரியானது. 58வது கேள்வி, சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? இந்த சேக்கிழார் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருண்மொழி தேவர் என்பது சரியானது. சேக்கிழார் எந்த நூலை இயற்றினார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 59வது கேள்வி, சேக்கிழார் யாரிடம் தலைமை அமைச்சராக திகழ்ந்தார்? இதற்கு சரியான பதில் என்னன்னா அபநாய சோழன் என்ற சோழ மன்னரிடம் தலைமை அமைச்சராக திகழ்ந்தார். 60வது கேள்வி, அசோகரின் கலிங்க போர் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? இதற்கு சரியான பதில் 13ஆம் பாறை கல்வெட்டு. இதுதான் அசோகருடைய கல்வெட்டில் மிக நீண்ட கல்வெட்டும் எதுனா 13ஆம் பாறை தூண் கல்வெட்டு. 61வது கேள்வி, திருமலாம்பா இது ஒரு இதில் கேட்டிருந்தாங்க. இந்த திருமலாம்பா என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசின் பெண் கவிஞர்களில் இவரும் ஒருவர். இன்னொரு பெண் கவிஞர் ஒருத்தங்க இருப்பாங்க, குமர கம்பனின் மனைவி. அவங்க யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 62வது கேள்வி, வரடாம்பிகா பரிணயம் நூலை எழுதியவர் யார்? இது எதை பற்றியது? போன இதில் பார்த்தது தான். பி, திருமலாம்பா. இவங்க தான் இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க. வரடாம்பினா பிரணயம். இது யாருன்னா அச்சுததேவராயரின் திருமணத்தை பற்றி கூறும் நூல். 63வது கேள்வி, தட்சண சித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த நூலை எழுதினவர் தண்டியன் என்பவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. அடுத்து 64வது கேள்வி, சிவாஜியின் சமயகுரு யார்? யார்னா குரு ராம்தாஸ். அவருடைய பாதுகாவலர் யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவர் 1627 பிறக்கிறாரு, 1680 இறக்குறாரு. புரந்தர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் பின்னாடி வரும். 65வது கேள்வி, கலிஞ்சர் கோட்டை முற்றுகையின் போது வெடி விபத்தில் இறந்த அரசர் யார்? யார்னா ஷெர்ஷா சூரி 1545. 66வது கேள்வி, இந்தியாவில் முதலில் நாணயங்களில் உருவம் பதிக்கப்பட்ட பெண் அரசி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா லிச்சாவி இளவரசி குமாரதேவி. இவங்க யாருடைய மனைவி என்றதை கமெண்ட் பண்ணுங்க. அவர் மகாராஜாதி ராஜா என்றும் அழைக்கப்பட்டார். 67வது கேள்வி, கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வடிவ முறைகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்ன? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேலியோகிராஃபி. எழுத்துக்களை பற்றி படிக்கும். அதே கல்வெட்டுகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா எபிகிராஃபி. நாணயங்களை பற்றிய படிப்பிற்கு பெயர் என்னன்னா நியூமஸ்மாஸ்டிக்ஸ். கல்வெட்டியல் தமிழில் படிக்கிற இது. கல்வெட்டுகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு, கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வடிவ முறைகளை படிக்கும் படிப்பிற்கு ஃபேலியோகிராஃபி என்று பெயர். 68வது கேள்வி, அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஜொலிக்கிறார் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் H.G. வெல்ஸ். அடுத்து 69வது கேள்வி, சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று அழைத்த வரலாற்று ஆசிரியர் யார்? யார்னா அவர் படையெடுப்பின் காரணமாக அழைத்தவர் வின்சென்ட் ஸ்மித். அடுத்து 70வது கேள்வி, மகத நாட்டின் அரசன் அசோகன் பௌத்த மதத்திற்கு மாறியதை பற்றி கூறும் நூல் எது? என்ன கல்வெட்டு கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்ரு கல்வெட்டு. நூல் இல்லை, பாப்ரு கல்வெட்டு அசோகர் பௌத்த மதத்திற்கு மாறியதை கூறுகிறது. 71வது கேள்வி, பாண்டியர் கால உள்ளாட்சி முறை பற்றி கூறும் கல்வெட்டு எது? என்ன கல்வெட்டு? பாண்டியர் காலத்தில் உள்ளாட்சி முறை பற்றி கூறும் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. அதே நேரத்தில் உங்களுக்கான கேள்வி, சோழர் கால உள்ளாட்சி முறை பற்றி கூறும் கல்வெட்டு எதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 72வது கேள்வி, தமிழக ரோமானிய வாணிப உறவை அறிய உதவும் ரோமானிய நாணயங்கள் தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க? இதற்கு சரியான பதில் அரிக்கமேடு என்பது சரியானது. 73வது கேள்வி, மகேந்திரவர்மனின் மண்டகப்பட்டு கல்வெட்டு எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் என்பது சரியானது. 74வது கேள்வி, இந்திய கட்டிடக்கலை மற்றும் கிரேக்க கட்டிடக்கலை இணைந்து உருவாகிய கட்டிடக்கலை முறை எது? எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா காந்தார கட்டிடக்கலை. 75வது கேள்வி, ஹேமச்சந்திரன் என்பவர் எழுதிய நூல் எது? இவர் எழுதிய நூல் பெயர் தான் குஜராத்தின் வரலாறு என்பது சரியான பதில். ஹேமச்சந்திரன் எழுதிய நூல். அப்போ காஷ்மீரின் வரலாறு என்ற நூலை எழுதியவர் யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 76வது கேள்வி, புத்தரின் முற்பிறவி பற்றி கூறும் நூல் எது? எதுனா புத்தரின் ஜாதக கதைகள். புத்தருடைய முற்பிறவி பற்றி கூறும் நூல். 77வது கேள்வி, குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வது போல கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரசியாவும் சவாரி செய்தார் என்ற கூற்றை கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா
இபின் படுடா என்பது சரியான பதில். முகமது பின் துக்ளக் காலத்தில் இதை எழுதியிருப்பார். அவர் எழுதின நூல் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 78வது கேள்வி. தமிழ்நாட்டில் டைனோசரஸ் முட்டை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அரியலூர் மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 79வது கேள்வி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இல்லாத ஒரே சமவெளி நகரப்பகுதி எது? இந்த இதில் எதுனா கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரப்பகுதி தான் எதுன்னு கேட்டிருக்கிறாங்கன்னா எதுனா சான்குதாரோ. இது பழைய பிஜிடிஆர்பி கொஸ்டினில் இது கேட்டிருக்கிறாங்க. கோட்டை இல்லாத ஒரே சிந்துவெளி நகரப்பகுதி முக்கியமானது, இதை பார்த்து வச்சுக்கணும். 80வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து கண்டறிக. செயற்கை கப்பல் துறைமுகம் கொண்டுள்ளது. நெல் பயிரிட்டதற்கான சான்றுகள் காணப்படுகிறது. துறைமுகமான நகரமாக உள்ளது. 1954 கண்டுபிடிக்கப்பட்டது. எதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். இந்த லோத்தல் என்ற நகரத்தை யார் கண்டுபிடிச்சான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பின்னாடி இதற்கான பதிலாக சொல்கிறோம், கமெண்டில் சொல்கிறோம். 81வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸின் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார்? யார் பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். அன்னி பெசன்ட் அம்மையார் முதல் பெண் தலைவர், வெளிநாட்டு பெண் தலைவர். உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. அடுத்து 82வது கேள்வி. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினி நாயுடுவால் புகழாரம் சூட்டப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் முகமது அலி ஜின்னா. 83வது கேள்வி. சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? எந்த இடத்துல தூக்கினா லாகூரில் தூக்கிலிடப்பட்டார். 84வது கேள்வி. 1868ஆம் ஆண்டில் இந்திய தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவினை தலைமை தாங்கியவர் யார்? இந்தியாவின் பொருளாதார அறிஞர், முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. 85வது கேள்வி. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எவருடைய வெற்றி பெரிதும் ஊக்கம் தந்தது? யாருடைய வெற்றி இதாகிடுச்சுன்னா கொலம்பஸ். 86வது கேள்வி. முகலாயர்கள் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரசீகம் என்பது சரியான பதில். 87வது கேள்வி. இந்திய ஆட்சி பணியில் சேர்ந்த முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்ற ஆண்டு எது? என்னன்னா 1863 வெற்றி பெறுகிறார். சத்யேந்திரநாத் தாகூர் முக்கியமானவர். 88வது கேள்வி. இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்னா இது வேலண்டைன் சிரோல் என்பது சரியானது. அடுத்து 89வது கேள்வி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 என்பது சரியான பதில். அடுத்து 90வது கேள்வி. இந்தியாவில் முதலாக அரிசி விளைவிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது என்னன்னா புதிய கற்காலத்தில் இருந்த பகுதி லேகுரதாவோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காணப்படுகிறது. இங்கே தான் முதல்ல அரிசி விளைவித்ததற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. 91வது கேள்வி. புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது? நம்ம போன இதிலே கேட்டுக்கிறோம், எந்த ஆண்டுன்னு கேட்டிருந்தோம். 1665 ராஜா ஜெய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் இடையே ஏற்பட்டது. அடுத்து 92வது கேள்வி. ஸ்ரீநகரில் ஷாலிமர் மற்றும் நிசாத் பூத்தோட்டங்களை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஜஹாங்கீர். 93வது கேள்வி. முகலாயர்களில் தலை சிறந்த அறிஞராக இருந்தவர் யார்னா ஜஹாங்கீர். அவர் சுயசரிதையை அவரே எழுதியிருப்பார். அந்த சுயசரிதை நூலின் பெயர் என்ன என்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு முகலாய அரசரும் தன்னுடைய சுயசரிதையை எழுதியிருப்பார். அவரும் யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 94வது கேள்வி. அக்பர் காலத்தில் பைரம் கானின் பாதுகாவலர் ஆட்சி நடைபெற்ற காலம் எவ்வளவு? எதுனா சுமார் 4 ஆண்டுகள் அக்பரோட காலம். அக்பரும் பைரம் கானும் சேர்ந்து ஆட்சி நடைபெற்றிருப்போம். 95வது கேள்வி. ஷெர்ஷா நிர்வாகத்தின் பொறுத்து தம் பேரரசை எத்தனை சர்க்கார்களாக பிரித்தார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. 47 சர்க்கார்களாக பிரித்திருக்கிறார். யாரு? ஷெர்ஷா சூரி. 96வது கேள்வி. மக்களுக்கு செய்யும் பணி கடவுளுக்கு செய்யும் பணியாக கருதப்படும் என்று நம்பியவர் யார்? இதற்கு சரியான பதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 97வது கேள்வி. டேவிட் ஹேர் மற்றும் அலெக்சாண்டர் டாஃப் ஆகியோருடன் சேர்ந்து கல்கத்தா இந்து கல்லூரியை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் என்பது சரியான பதில். 98வது கேள்வி. பின்வரும் இடங்களில் ஆச்சாரியா வினோபா பாவே பூதான் இயக்கத்தை தொடங்கிய காலத்துடன் தொடர்புடையது எது? எந்த இடத்துல தொடங்குறாரு? போச்சம்பள்ளி என்பது சரியானது. 99வது கேள்வி. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான வேலை நேரத்தை மாற்றி அமைக்கின்ற முதல்
தொழிற்சாலை சட்டம் யாருடைய காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கு சரியான பதில் ரிப்பன் பிரபு. இந்திய உள்ளாட்சித்துறையின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் ரிப்பன் பிரபு. 100வது கேள்வி. பின்வரும் எழுத்து முறைகளில் வலது புறத்தில் இருந்து இடதுபுறமாக எழுதும் இந்திய எழுத்து முறை எது? எந்த எழுத்து முறையை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா கரோஸ்தி. இந்திய வடமேற்கு பகுதிகளில் காணப்படும் எழுத்து முறை கரோஸ்தி. நன்றி.